இன்றைக்கி 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா மீண்டும் 5ஆம் வகுப்பே படிக்கட்டும். ரிசல்ட் வந்து ஒரு 2 மாதம் கால அவகாசம் கொடுப்போம். அதுக்குள்ளே அந்த பிள்ளைங்க எப்படியாச்சும் நீங்கள் வந்து தேர்ச்சி பெற வச்சுருங்க. இல்லைனா அந்த பிள்ளைங்க தனியாக டியூஷன் வைங்க. அந்த பிள்ளைங்களை நீங்கள் பாஸ் பண்ண வச்சுங்க. அப்படி இல்லைனா திருப்பி அந்த பிள்ளைங்க 5ஆம் வகுப்பே படிக்கணும், 8ஆம் வகுப்பே படிக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு எலிமெண்ட்ரி என்று வரும்போது ட்ராப் அவுட்டே இல்லாத ஒரு மாநிலமாக நம்ம இருக்கின்றோம். 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகிட்ட போய் நீங்கள் ப்ரெஷரை போட்டு, அந்த பெற்றவங்களுக்கு ஒரு ப்ரெஷரை போட்டு, கடனை உடனே வாங்கி அப்படியே சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேரணும் சேர்க்குற பிள்ளைங்க அந்த பெற்றவங்க எப்படிப்பட்ட ப்ரெஷருக்கு ஆளாவார்கள்? அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? 5 வயசு படிக்கிற பிள்ளைங்கள்ட்ட என்னன்னு உட்காந்து நீங்கள் தனியாக நீங்கள் அட்வைஸ் பண்ணுவீங்க. அடுத்தது 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள், ரைட் டு கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் படி 1ஆம்லேருந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து ஆல் பாஸ் போட்டு 9ஆம் வகுப்புலேருந்து எவாலுவேஷனை கொண்டு போகும்போது தான் ட்ராப் அவுட்டே இல்லாமல் இருக்கும். இல்லைனா எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டு அந்த பிள்ளைங்க வெளியில் போயிடுவாங்க. ஆக அதை ஒன்று தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அனைத்து பிள்ளைகளுக்காக, அனைத்து மாணவர்களுக்காக இதை எதிர்த்து கொண்டே இருக்கணும் என்று சொல்லும் பொழுது, இன்றைக்கி படிப்படியாக இன்றைக்கி இதுக்கான தொடங்கிட்டாங்க. இன்றைக்கி அரசு பள்ளியை சாதிக்க நாம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் நமக்கு என்ன சொல்லுது என்கின்ற விதத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளை நம்ம பாதுகாத்துட்டோம். நமக்கு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கின்றது. ஒரு பாதுகாவலனாக நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் விளங்குகிறார். நமக்கு அது மிக பெருமை. ஆனால் சிபிஎஸ்சியை படிக்கிற அந்த பிள்ளைகளும் இதே மாநிலத்தில் இருக்கின்ற பெற்றவங்க, இதே மாநிலத்தில் உழைக்கக்கூடிய பெற்றவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க தான் அங்கே படிக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கென்று இன்றைக்கி ஒரு தனி சட்டமாக இதை மாற்றுகின்ற, அதில் இருக்கின்ற கிளாஸஸை மாற்றி இல்லை இந்த பிள்ளைங்க 5ஆவது ஃபெயிலாக என்று சொல்லும் பொழுது அப்போ ட்ராப் அவுட் எவ்வளோ தூரம் அதை அதிகப்படுத்தும் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். ஆக அந்த பிள்ளைங்கள் சொன்ன அந்த பெற்றவங்களுக்கு சொல்கிறேன் நான், தயவுசெய்து பிள்ளைகளோட எதிர்காலத்தில் தேசிய கல்விக் கொள்கை விளையாடும் போது தயவுசெய்து எதிர்ப்பு குரல்னாச்சும் தெரிவிங்க. நீங்கள் இது எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும்? என் பிள்ளை 5ஆவதுல ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அந்த பிள்ளையோட ஒரு வருஷத்துக்கு படிப்பு என்னாவும் எதிர்காலம் என்னாவும் தயவுசெய்து கேள்வி கேளுங்கள். அப்படி கேள்விகள் கேட்க போது தான் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரத்தை வலுப்படுத்துகிற விதமாக இருக்கும். ஒரு கட்சிக்காக, இயக்கத்திற்காக நான் கேட்கணும், இந்த எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக நான் கேட்குறோம். படிக்கக்கூடிய 1,29,00,000 பிள்ளைகள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு அவர்களாக சேர்த்து தான் நாங்கள் பேசுகின்றோம். ஒரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பல்வேறு பணிகள் இருக்கிறது என்று சொல்லும்போது பதஷ்டப்பட்டு காலங்கத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச வேண்டிய அவசியம் என்ன? நாட்டின் எதிர்காலம் என்று வந்தால் அது நாளைய தலைவர்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு,